முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தினம் ஒரு சொல்லோடு சந்திக்கிறோம். தினந்தோறும் தமிழ் சொல்லையே சிந்திக்கிறோம். தற்கால தலைமுறைக்கும் தமிழை கற்றுக் கொடுக்கும் முயற்சி தாங்க நம்ம நிகழ்ச்சி. இது கிட்டத்தட்ட வைரல் தான். வைரலுங்கும் போது ஞாபகம் வருது, இந்த வார்த்தை தான் எல்லார் வாயிலையும் நிறைய வருது. சார், நீங்க போட்ட போட்டோ செம்ம வைரலு. ஆனா இந்த வைரலுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை வருமா? அதை தான் நீங்க பார்க்க போறோம். முதல்ல வைரல்ல எழுதிக்கலாம். வைரல்னா ஏதோ ஒரு செயலோ சொல்லோ சம்பவமோ அதிகமாக பரவுறதுங்க. அதோடைய பர்பஸ் அதுதான். அந்த காலத்தில் எது வைரல் ஆகிருக்கும்? பாதி மனிதன்னு பலராலும் சொல்லப்படுற அந்த ஆதாம் ஏவாள் காலத்தில் யோசிச்சு பாருங்க. ஏவாள் அப்படியே வராங்க. அவங்க கண்ணில் ஆஹா சூப்பரான அந்த ஒரு ஆப்பிள் படுது. அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடலாங்கும் போது ஆதாம் சொல்கிறாரு, வேண்டாம், இது மோசமான ஃப்ரூட்னு ஒரு வைரல் நியூஸ் இருக்குது அப்படின்றாரு. இல்லை எனக்கு அதான் வேணுன்றது எடுத்து கடிச்சு சாப்பிடக்கூடாத ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க. அந்த செய்தியே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிலப்பதிகாரத்தில் வருவோமே, அப்படியே கோவலன் கிளம்பி மாதவியை பார்க்க போகிறாரு. அங்கே பார்த்தா மாதவி பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் பார்க்க போனார்னா, மாதவியை பற்றி ஆல்ரெடி வைரல் நியூஸ் அவருக்கு தெரியும். சரி, போனவர் திரும்ப வந்தாரா? இல்லை, அப்படியே போயிட்டாரு. இந்த நியூஸும் வைரல் ஆகுதுங்க. ஸோ ஒரு செய்தி பலராலும் பகிரப்படுவது, எல்லோராலும் எடுத்து சொல்லப்படுவது, இதுதான் வைரல். இப்போ இதை தமிழ் படுத்துவதை எப்படி நம்ம பார்க்கலாம்? வைரல் என்பதனுடைய நோக்கம் என்னன்னா, பரவுவது. இப்போ மழை காலங்களில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனை கூட்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டுறோம். டாக்டர் சொல்ல கேட்காம ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டான், அதுக்கு மேலே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டான், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டான். என்ன டாக்டர் பண்ணுறதுன்னு டாக்டர் என்ன சொல்லுவார்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது சீசனல் வைரல். அதாவது இந்த காலகட்டத்தில் அதிகமாக பரவக்கூடிய நோய் தான் வந்திருக்கு அப்படிம்பார். எல்லா இடத்துலையும் பரவுவது, வேகமாக பரவுவது. அப்போ இந்த வைரல் என்ன சொல்கிறது? பரவும் அப்படின்னு சொல்கிறதா, பரவுவது அப்படின்னு சொல்கிறதா? இன்னும் அழகா சுருக்கமாக நெத்தேடி மாதிரி நச்சுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இதோடைய செயல் எடுங்க. பரவுவதில் என்ன இருக்கு? பரவுதல் இருக்கு. அதை இன்னும் சுருக்கி பரவல். வைரல்னா பரவல்ங்க. இன்னும் அதை வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது பரப்பரவல்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை விட பரவல் என்பது இன்னும் பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வைரல்னா பரவல், பரவல்னா வைரல். சார், என்னுடைய வீடியோ பார்த்தீங்களா? வைரல் வீடியோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னுடைய காணொலி அதிகமாக பரவிய பரவல் காணொலி அப்படின்னு சொல்லி பாருங்க. வைரல்னா பரவல், பரவல்னா வைரல். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.